கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்று கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணிக்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தில் நீங்கள் பேச போகிறதுக்கு உங்கள் தயக்கமாக இருக்கா? பயப்படாத, பயமில்லாமல் பேசு அப்படி சொல்கிறார் கர்த்தர். மௌனம் வராத. யார்கிட்ட அவங்க பெரிய ஆள், அவங்கள்ட்ட நம்ம என்னத்தை சொல்ல, அடங்கி தான் போகணும், ஒன்றுமே நடக்காது, என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி இருக்காத. கர்த்தர் முன்னிலையத்தில் வைத்து நீ செய். உனக்கு அது நல்லதுன்னு தோணுகிறதா? இந்த வார்த்தையை எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பேசினா தான் முடியும். மௌனமாக இருந்தால் முடியவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே. அவர் சொல்லார், அவன் உனக்கு தீங்கு செய்வான்னு நினைக்கிறையா? செய்ய மாட்டான். நீ போ, உன் மேலே கையே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நீ என்னை நினைத்து சென்றால் என்னுடைய கிருபை உன்னுடைய முகத்திலே தெரியும். அந்த மாதிரி நீ நின்று சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் முழுமையாக நடைபெறும். அதனால சொல்ல, பயப்படாதப்பா, மௌனமாக இராத, பேசு பிந்தாசா. யாருனாலும் என்ன, எல்லாம் கர்த்தரால் உண்டு பண்ண இந்த சிருஷ்டிப்பே அவரால் உண்டு பண்ணது. ஆகையால் நீனும் அவருடைய சிருஷ்டிப்பு தான். ஆகையால் நீ இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறார், கர்த்தருக்குள்ளே நீ இருக்கிறார். ஆகையால் நீ பயப்படாத. உனக்கு நல்ல காரியம் அது நல்லது தான் தோணுதா, மௌனமாக இருக்காது, அந்த காரியத்தை பேசு. ஆனால் இன்று அவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த நாட்களில் இந்த நாளில் அதை பேசணும்னு சொன்னீங்கன்னா போங்க. அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் பேசுகிறார். தினமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், உங்கள் இருதயம் இன்னும் பலப்படும். ஒவ்வொரு நாளும் இதை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி போடுறப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் பலப்படும். கர்த்தர் தினமும் உங்களை தேடி வருகிற அந்த வார்த்தையோடு நீங்கள் அதை அதை பற்றி கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எல்லாமே நல்வழியை நடத்தி உங்களுக்கு பூர்ண ஆசீர்வாதம் தினமும் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.